ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நெக் டைப்ஸில் இந்த பிரின்சஸ் கட்டை வரையணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நெக்குமே க்ளோஸ்டாக இருந்தால் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். செகண்டாக ரெண்டு நெக்கும் டீப்பாக இருந்தால் எப்படி நம்ம டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்க போகிறோம். மூணாவதாக ஒரு நெக் டீப்பாகவும் இன்னொரு நெக் க்ளோஸ்டாகவும் இருந்தால் எப்படி நம்ம டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே க்ளோஸ் நெக்காக இருந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிராஃப்டிங். ரெண்டு நெக்குமே க்ளோஸ்டாக இருந்து பிரின்சஸ் கட் வச்ச மாதிரியான ப்ளவுஸை எப்படி டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஒரு ப்ளவுஸை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நான் ஏற்கனவே போட்ட மெஷர்மெண்ட் வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சைடு ஃபோல்டட் எட்ஜாக இருக்கான்றதை பார்த்துட்டுக்கப்புறம் நீங்கள் டிராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வரைய போகிறது நம்மளுடைய பேக்கோடைய பேட்டர்ன். எப்போவுமே பேக் பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுடைய லென்த்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்னுடைய லென்த் வந்து ரெண்டு லென்த் எடுத்திருந்தேன். ஒன்று பேக்கோடைய லென்த், இன்னொன்று ஃப்ரண்ட்டோடைய லென்த்து. பேக் டிராஃப்டிங் பண்ணும் போது லென்த்துக்கு உங்களுடைய ஃப்ரண்ட்டோடைய லென்த்தை தான் மார்க் பண்ணணும், பேக்கோடையது பண்ணக்கூடாது. என்னுடைய ஃப்ரண்ட்டோடைய லென்த் வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 15 + 1 இன்ச்னு ஆட் பண்ணி 16 இன்ச்சில் மார்க் பண்ண போகிறேன். ஏன் நான் 16 இன்ச் எடுக்கிறேன்னா இந்த 1 இன்ச் வந்து 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்கில் போயிடும், 1/2 இன்ச் கீழே வந்து நம்ம ப்ளவுஸை மடித்து அடிக்க போயிடும். ஸோ உங்கள் ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ வருதோ அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லென்த் மார்க் பண்ணிட்டு அப்புறமா ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். எனக்கு ஷோல்டர் 14.5 வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 2ன்னு கொடுத்து இங்கே மார்க் பண்ண போகிறேன். எப்பவுமே உங்கள் ரெண்டு நெக்கும் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஷோல்டர் என்ன வருதோ அதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். இந்த 2.5 இன்ச்சஸ் எங்கே மார்க் பண்ண போகிறோன்னா இந்த ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு. இது வந்து நெக் வித் கிடையாது. இது ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணுறதுக்காக இங்கே 2.5 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் டெம்ப்ரவரி தான். ஆனால் இதை வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன்லாம் டிராஃப்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருமே இந்த 2.5 இன்ச்சஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம க்ளோஸ்ட் நெக் தைக்கும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து டவுன் போகும். அதுதான் ஷோல்டர் டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நான் ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். உங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஷோல்டர் டவுன் வைக்கணும். இதுதான் ஷோல்டர் டவுனுக்கான சார்ட்டு. உங்கள் ஷோல்டர் இதில் எங்கே வருதோ அவ்வளோ டவுன் நீங்கள் வந்து கொடுக்கணும். என்னுடைய ஷோல்டர் 14.5 வருது. அது இந்த தேர்ட் லைனில் வருது 14.5. ஸோ நான் 1.5 இன்ச்சஸ் டவுன் மார்க் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் ஷோல்டர் இருக்கோ அந்த ஷோல்டர் டவுன் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ளோஸ் நெக் தைக்கும் போது உங்கள் ஷோல்டர் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகி நிற்கும். இங்கே நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்கள் ஷோல்டர் டவுன் மார்க் பண்ணணும். எனக்கு 1.5 இன்ச்சஸ் வந்துச்சு. நான் அதை இங்கே மார்க் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்கே எந்த இடத்துல உங்கள் ஷோல்டர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 7.25 வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுங்க. இப்போது இந்த 2.5 இன்ச்சஸ்னு ஒரு டெம்பரரியாக மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு கிராஸான லைன் வரைய போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஷார்ட்ஸில் பேசிக்கான ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச் அப்படின்றது. இது வந்து பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஆர்ம் ஹோலுடைய ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகும். அண்ட் இது வந்து க்ளோஸ்டு நெக்குக்கு மட்டும்தான். ஓகேவா? இது டீப் நெக்குக்கு கிடையாது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்குறது வந்து வெறும் க்ளோஸ்டு நெக்குக்கான மெத்தட் மட்டும்தான். 35.5 எனக்கு இருக்குது. ஸோ அது வந்து இந்த செகண்ட் லைனில் வருது. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச். ஓகேவா? எனக்கு வந்து அந்த பேசிக்கான ஃபார்முலாவே வந்துருச்சு. சப்போஸ் உங்கள் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகலாம். என்னோட செஸ்ட் வந்து 35.5 டிவைடட் பை 6 எனக்கு 5.91 வருது. இது கூட ப்ளஸ் 1 இன்ச் கொடுக்குறேன். எனக்கு 6.91 வருது. இதுதான் என்னோட ஆர்ம் ஹோலோடைய
மார்க். ஓகேவா? இப்போ நம்ம இதை மார்க் பண்ணலாம். 6.9ன்றது 7 இன்ச்லேருந்து ஒரு லைன் மேலே தான் 6.9 வரும். நான் இந்த எண்டில் வச்சுட்டு 6.9 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறோம். செஸ்ட்டை மார்க் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த லைன் வந்து நம்மளுடைய செஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செஸ்ட்டை மார்க் பண்ணலாம். செஸ்ட் மார்க் பண்ணும் போது உங்கள் நெக் க்ளோஸ்டாக இருக்கா டீப்பாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் செஸ்ட்டை மார்க் பண்ணுவீங்க. செஸ்ட் ப்ளஸ் 2.5 டிவைடட் பை 4. இதுதான் உங்களுக்கு க்ளோஸ் நெக் வரையும் போது யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. என்னோட செஸ்டோட மெஷர்மெண்ட் 35.5 ப்ளஸ் 2.5 எனக்கு 38 வருது. இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். எனக்கு 9.5 வருது. இந்த ஃபார்முலா வந்து எல்லா சைஸஸ்க்குமே இதே ஃபார்முலா தான். ஆர்ம் ஹோலில் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா சேஞ்ச் ஆச்சு. ஆனால் செஸ்ட்டுக்கு நீங்கள் க்ளோஸ் நெக் தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் செஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். நான் இங்கே 9.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு மார்ஜின் நம்ம மார்க் பண்ணணும். பொதுவாக ப்ளவுஸ்க்கு 1.5 இல்லை 2 இன்ச்சஸ் மார்ஜின் கொடுக்கணும். நான் இங்கே 1.5 இன்ச்சஸ் மார்ஜின் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செஸ்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆர்ம் ஹோலுடைய லென்த் இருக்கு இல்லையா, இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 2ஆல் எப்படி டிவைட் பண்ணணும்னா, இங்கே உங்கள் இன்ச் டேப்பை வச்சுட்டு கரெக்டாக 6.9 இருக்கு இல்லையா உங்கள் ஆர்ம் ஹோலோட லென்த்து, இந்த இடத்துல உங்கள் இன்ச் டேப்பை பிடிச்சி 2ஆக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஹாஃப் கிடச்சிரும். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்டர் லைனை நான் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு பாருங்கள். 7.25. இந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி சென்டரில் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, 7.25ல் 1 இன்ச் மைனஸ் பண்ணால் 6.25 வரும். அதை இங்கே நான் சென்டரில் மார்க் பண்ண போகிறேன். இந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணி இங்கே நம்ம செஸ்ட் லைனில் வரைய போகிறோம். 7.25ல் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணால் 6.75 வரும். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 3 மார்க்கிங் கிடச்சிச்சா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கர்வ் வரைய போகிறோம். இங்கே நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்க்கு அப்புறம் வரைகிற லைன் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே நம்ம வரைஞ்சிக்கலாம். இது நம்ம ஸ்கேலை வச்சு தான் வரையணும், கையில் வரையக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் கர்வை வரைவோம். இப்போ இந்த ஆர்க் நம்ம எவ்வளோ வரையணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போது உங்கள் செஸ்டோடைய மெஷர்மெண்ட் 40 இன்ச்சஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் 3/4 இன்ச் வந்து வைப்பீங்க. ஓகே, 3/4 இன்ச் இங்கே கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் செஸ்ட் வந்து 40 இன்ச்சுக்கும் மேலே இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 இன்ச் கொடுக்கணும். இப்போ நான் இங்கே 40 இன்ச்சஸ்க்குள்ளே இருக்கிறதுனால 3/4 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த லைன்லேருந்து ஒரு பிட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு கர்வை வரைய போகிறோம். ஓகே, இந்த கர்வுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வும் யூஸ் பண்ணி வரையலாம், இல்லை கையிலையும் வரையலாம். ஃபஸ்ட்டு வரையும் போது லைட்டாக வரைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் அதுக்கப்புறம் டார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக வரைஞ்சி பார்த்துக்கிறேன். இந்த கர்வ் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் டார்க்காக வரைஞ்சிப்பேன். இப்போ நான் வரைஞ்ச கர்வ் வந்து ஃப்ரண்ட்டோடைய ஆர்ம் ஹோல் கர்வ். ஆனால் நம்ம பேக் தானே வரைகிறோம். நான் ஏன் ஃப்ரண்ட் வரைஞ்சேன்னா, இந்த ஃப்ரண்ட்டை நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பேக் வரைவோம். இங்கே அது ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே போகணும். இப்போது இங்கே எப்படி நம்ம ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சோமோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைய போகிறோம். இப்போ அப்படியே நீங்கள் லைட்டாக கர்வுக்கு நீங்கள் கொடுங்க. பேக்கோட ஆர்ம் ஹோல் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதாவது க்ளோஸ் நெக்காக தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நடுவில் வந்து கழுத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து வெளியே வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இதை எப்படி நம்ம வர வைக்காமல் பண்ணுறது அப்படின்னா, இந்த எண்டு இருக்கு இல்லையா உங்கள் ஷோல்டரோட எண்டு, இப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணி ஆர்ம் ஹோலோட ஜாயின் பண்ணிட்டோன்னா இங்கே நமக்கு வர லூஸ் வந்து இங்கேயே நம்ம எலிமினேட் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லூஸ் வராது. அது எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த சார்ட். இங்கே என்ன நோட் பண்ணணும்னா, உங்கள் ரெடி ஷோல்டர் இந்த மார்க்கிங்கில் வருதான்னு பார்த்துக்கோங்க, நம்பர் 1. ரெண்டாவது உங்கள் நெக் க்ளோஸ் நெக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மைனஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்டரில் கேப்பிங் இஷ்யூ வராது. ஸோ எனக்கு வந்து 2 க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகுது. ஒன்று இது க்ளோஸ் நெக் ப்ளவுஸ், ரெண்டாவது என்னோட ரெடி ஷோல்டர் நான் வைக்க போகிறது 3 இன்ச்சஸ். ஓகேவா?
3 இன்ச்சஸ்ன்றதுனால எனக்கு இந்த இடத்துல இந்த மைனஸ் பண்ணாதான் என்னால் இந்த சென்டரில் வர கேப் இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் சப்போஸ் ரெடி ஷோல்டர் வந்து 3.5க்கு மேலே வைக்க போகிறீங்க, அதாவது 4.5 இன்ச் ரெடி ஷோல்டர் இங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மைனஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக நம்ம க்ளோஸ் நெக்கில் எந்த மைனஸுமே பண்ண மாட்டோம், வெறும் டீப் நெக்கில் மட்டும்தான் மைனஸ் பண்ணுவோம். ஆனால் க்ளோஸ் நெக்கில் இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் இதுதான். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மைனஸ் மட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஷோல்டர் எண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மார்க்ல இருந்து இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் கீழே அப்படியே இந்த கர்வ் கூட இதை நம்ம ஜாயின் பண்ண போறோம். நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இங்க வேஸ்ட் மார்க் பண்ண போறோம். வேஸ்டோட மெஷர்மெண்ட் எனக்கு வந்து 27 வந்துச்சு. வேஸ்ட்டுக்கு எப்பவுமே லூசிங் கொடுக்கக்கூடாது, அப்போதான் உங்க பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா ஃபிட்டா அங்கே வந்து இருக்கும். டைரக்டா 4ஆல டிவைட் பண்ணி நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். எனக்கு 27 வந்துச்சு. நான் அதை 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு 6.75 வரும். கூடவே மார்ஜின் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 மார்ஜினையுமே வந்து கனெக்ட் பண்ண போறோம். நம்ம இந்த எல்லா மெஷர்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு பாக்கி இருக்கிற ஒரே மெஷர்மெண்ட் நெக்கை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். நெக்கை வந்து நம்ம எங்க லென்த் எடுத்தோம், நம்ம சைடில் ஷோல்டரில் மிடில் பாயிண்ட் எடுத்து அந்த மிடில்லேருந்து நம்ம நெக் எவ்வளோ வேணும் அப்படின்றத தான் மெஷர் பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து பேக் நெக் வந்து க்ளோஸ்டாக இருக்குன்ட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் நெக்காக இருந்தாலே பொதுவாக நம்ம வைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து 1.25 இருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்குள்ளே தான் நம்ம எப்பவுமே க்ளோஸ் நெக் வைக்கணும். போட் நெக்காக இருந்தால் மேக்ஸிமம் 5.5 இன்ச்சஸ்க்குள்ளே வைக்கணும், உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் இதோடைய மிட் பாயிண்ட் எடுக்க போகிறேன். இந்த 2.5 மார்க்கிங் பண்ணோம் இல்லை, இங்கே புதுசாக நம்ம ஒரு ஷோல்டர் வைத்தோம் இல்லை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கு சென்டர் எடுக்க போகிறோம். இந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு நெக் டிப் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.75 இன்ச்சஸ் வச்சுக்க போகிறேன், அதாவது 1.25 இன்ச்சஸ் எனக்கு நெக் டிப் வேணும் பேக்கில். இப்போ நெக் வித் எவ்வளோ வைக்கிறது, இங்கே ஒரு 2.5 வச்சது நம்ம நெக் வித் கிடையாது, நம்ம டெம்பரரி மார்க்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நெக் வித் என்ன மார்க் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி ஷோல்டர்னு ஒன்று மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிடலாம். அதை மார்க் பண்ணிட்டாலே நமக்கு நெக் வித் தானாக கிடச்சிரும். நான் ரெடி ஷோல்டராக எடுத்தது 3 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். இந்த 3 இன்ச்சஸை இப்போ நான் மெஷர் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என் ரெடி ஷோல்டர் எவ்வளவோ அது கூட ப்ளஸ் 1 இன்ச் கொடுக்கணும். அப்போதான் 2 சைடுமே எனக்கு தைக்கிற அலவன்ஸ் போயிட்டு மிச்சம் எனக்கு 3 இன்ச்சஸ் ரெடி ஷோல்டர் கிடைக்கும். அப்போ நான் 3 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் 4 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைஞ்சிக்க போகிறேன். இப்போ நீங்கள் இங்கே மெஷர் பண்ணுங்க, 2.9 வருது. இதுதான் உங்க நெக் வித். ஓகேவா? எப்பவுமே உங்க நெக் வித்தை நீங்க கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம நெக் வந்து சென்டர்ல இருந்து எவ்வளவு வேணும் அப்படின்றத நம்மளால மெஷரே பண்ண முடியாது. நம்மளால ரெடி ஷோல்டர் மட்டும் தான் எப்பவுமே மெஷர் பண்ண முடியும். நீங்க இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி மார்க் பண்ணி பாருங்க. இந்த லைன்லயும் 2.9 எங்க வருதுன்னு பார்த்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போறோம். இது உள்ள நீங்க உங்களுடைய நெக் ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் பேட்டர்னை முக்காவாசி முடிச்சிட்டோம். இதுல இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம ஃப்ரண்ட் வரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து இதுல சரி பண்ணிக்கலாம். சில பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம பேக்ல டாட்டே எடுக்கலையே பரவாயில்லையா, பேக் டாட் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா நம்ம இந்த மெத்தட்ல நம்ம பண்ணும் போது நமக்கு பேக் டாட் வந்து அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு டைட் அண்ட் ஃபிட்டடா எடுத்திருப்போம். ஓகேவா? அதனால நம்ம டாட் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இதை நீங்க அப்படியே வேர் பண்ணாலே உங்களுக்கு ஃபிட்டடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வரையணும், பிரின்சஸ் கட் எப்படி பர்ஃபெக்டாக டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பாய்.